கண்காணிக்கின்றான், ஒத்துழைக்கின்றான். காரியங்களை நிறைவேற்றி தருபவனும் அவன்தான், பிரச்சனைகளை தீர்ப்பவனும் அவனே, இன்னல்களை களைபவனும் அவன்தான், துன்பங்களை துடைப்பவனும் அவனே. அதிகாரியும் அவன்தான், அரசனும் அவன்தான், எஜமானனும் அவன்தான், அதிபதியும் அவன்தான், ஆட்சியாளனும் அவன்தான், நிர்வாகியும் அவன்தான். எல்லாமே அவனுடைய கையில், எல்லாமே அவனுடைய பிடியில். நாம் எங்கிருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கின்றான். நாம் 2 பேராக இருந்தாலும் 3ஆம் அவனாக அவன் இருக்கின்றான். நாம் தனிமையில் இருந்தாலும் அவன் நம்மோடு இருக்கின்றான். நாம் வெளிப்படையாக பேசுவதையும் அவன் அறிவான். நாம் பேசாம மனசுக்குள் வச்சிருப்பதையும் அவன் அறிவான். ஒரு நாள் நாம் அவன் முன்னால் தனியாக நிற்க வேண்டியிருக்கும். அப்போது நம்முடைய வாழ்வு, நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய அலுவல், நம்முடைய நடத்தை எல்லாவற்றுக்கும் அவனிடம் கணக்கு காட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எல்லாமே அவனுடைய நாட்டத்தின்படிதான் நடக்கிறது. எல்லாமே அவன் போட்ட திட்டம்தான். நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை பொழுதிலே இங்கே இந்த மாடியிலே நாம் ஒன்று திரண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய திட்டமா, நம்முடைய நாட்டமா? இல்லை, அவனுடைய திட்டம், அவனுடைய நாட்டம். அவன் உங்களையும் என்னையும் இங்கே ஒருங்கிணைத்து இருக்கின்றான். நாம் எந்த தீனை நிலைநாட்டுவதற்காக பாடுபடுகிறோமோ அந்த தீனும் அவனுடையதான். எந்த மக்கள் வரை சத்திய செய்தியை நாம் எடுத்து இறைக்க விரும்புகிறோமோ அந்த மக்களும் அவனுடைய அடியார்கள் தான். எந்த நாட்டிலே அவனுடைய சட்டத்திட்டங்களின்படி வாழ்வின் எல்லா துறைகளிலும் ஒரு மகத்தான மறுமலர்ச்சியை நாம் ஏற்படுத்த விரும்புகிறோமோ அந்த நாடும் அவனுடையது தான். நம்முடைய உழைப்பும் ஓய்வும், நம்முடைய கவலையும் நிம்மதியும், நம்முடைய மகிழ்ச்சியும் துக்கமும், நம்முடைய சந்தோஷமும் வருத்தமும், நம்முடைய இரவும் பகலும், நம்முடைய வணக்கமும் வழிபாடும், நம்முடைய தொழுகையும் தியாகமும், நம்முடைய வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுக்காகவே அமையட்டுமாக. ஆமீன். எல்லா புகழும் கண்ணியமும் மரியாதையும் சிறப்பும் உயர்வும் பெருமையும் பாராட்டும் பேரும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இறை தூதர்கள் மீதும், இறை நேசர்கள் மீதும், நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர் அனீஸ் அஹமத் சாஹிப் அவர்களே, சகோதரர் உஸ்மான் சாஹிப் அவர்களே, சகோதரர் அப்துல் காதர் சாஹிப் அவர்களே, நிசார் சாஹிப் அவர்களே, அன்புக்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தனிப்பெரும் கிருபையால் ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய இந்த ஒன்று கூடலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானார். இந்த அமர்வு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊக்கத்தை தருகின்ற அமர்வாக, ஒரு மனசுக்குள் வெளிச்சத்தை பாய்ச்சுகின்ற நிகழ்வாக, இந்த இங்கிருந்து திரும்பும் போது ஒரு புதிய உற்சாகத்தோடு போகக்கூடியவர்களாக இந்த அமர்வை ஆக்குவாயாக என்று பிரார்த்தித்த வண்ணம் நான் தொடங்குகின்றேன். சூரத்துன் நிசாலே 127வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். 124வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், மேலும் وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ فَأُولَئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا. மேலும் நற்செயல் புரிவோர், அவர்கள் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பின் அவர்கள் தாம் சுவனத்தில் நுழைவார்கள். மேலும் அவர்கள் இம்மியளவும் அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட மாட்டார். மேலும் எவர்கள் இந்த வசனத்தின் ஒளியிலே நாம் பார்க்கின்ற போது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நல்லறம் புரிபவர்கள் அவர்கள் சுவனத்தில் நுழைவார்கள். அவர்கள் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி. சுவனத்துக்கான ஒரு கண்டிஷன் ஈமானும் அமலே சாலிஹாவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சூரத்துல் அஸரிலும் 4 அம்ச திட்டமாக நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய காலம் ஒரு கொந்தளிப்பான ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். இன்று ஒரு பக்கம் அசத்தியம்
பேரெழுச்சியோடு ஆரவாரம் செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சத்தியம் மிகுந்த எதிர்பார்ப்போடு, மிகுந்த மனத்திடத்தோடு, உறுதியோடு அதுவும் முன்னேறி கொண்டிருக்கின்றது. சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலான இந்த போராட்டம் இன்றைக்கு தோன்றியது அல்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்தே இது இருக்கின்றது. ஆதமுக்கும் இப்லீஸுக்கும் நடந்த அந்த போராட்டம் இன்றைக்கும் வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சத்தியம்தான் எப்போதுமே வென்று வந்திருக்கிறது, அசத்தியம் எப்போதுமே ஒழிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே, வரலாறு ஒரு டேர்னிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே, ஒரு திருப்பு முனையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த நேரத்திலே படைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் ஒன்றை எதிர்பார்க்கின்றான். உங்களையும் என்னையும் இந்த சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் எதிரான போராட்டத்திலே பார்ட்டிசிபேட் செய்வதற்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். இதில் முழுமையாக இன்வால்வ் ஆக வேண்டும், பங்கேற்க வேண்டும், பங்களிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றான். அந்த திட்டத்தோடு தான் உங்களையும் என்னையும் இங்கே படைத்திருக்கிறான். இந்த காலகட்டத்திலே, இந்த நகரத்திலே, இந்த அமைப்போடு நம்மை சேர்த்து வைத்திருக்கின்றான். அந்த வகையிலே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் போகின்ற பாதை எது, நம்முடைய இலக்கு என்ன, நம்முடைய இன்வால்மெண்ட் என்ன, நம்முடைய பங்கேற்பு என்ன, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இது திடீரென்று இது நடந்ததல்ல. சகோதரர் அனீஸ் அவர்கள் சொன்னார்கள், ஜமாத்தினுடைய தொடக்க கால தலைவர்களும் சரி, முன்னோடிகளும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு குறிப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் இருக்கிறேன். இது ஜமாத்தோடு தான் இது தொடங்கியது என்பதல்ல. 1400 ஆண்டுகளாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இருந்தே இது நடந்து வருகிறது. அதற்கு முன்பும் கூட எல்லா நபிமார்களின் காலகட்டத்திலும் இருக்கின்றது. இந்த போராட்டத்திலே நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், நமக்கு தனித்தன்மைகள் இயக்கத்தினுடைய தனித்தன்மைகளாக, சிறப்புகளாக நாம் பார்த்தோம் என்றால், தியாகம், அர்ப்பணிப்புக்கும் பண்பு, இது ஒரு முதல் நிபந்தனையாக இருக்கிறது. இங்கே இந்த பாதையிலே நீங்கள் எடுத்து வைக்கும்போது முதல் இதுவே நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறேன். என்ன தியாகம்? இப்போதும் நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள், ஒரு நேரத்தை தியாகம் செய்திருக்கிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுதிலே வீட்டிலே தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை தியாகம் செய்திருக்கிறீர்கள். நேரத்தை, பொருளை இந்த தியாகம் செய்கின்றால்தான் இந்த பாதையிலே நாம் முன்னேற முடியும். மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற தனியாத ஆர்வம் வேண்டும். அப்பொழுதுதான் இந்த செய்தி எல்லோருக்குமே போய் சேரும். மற்ற மனிதர்களுக்கு, இதை அறியாத மக்களுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பது அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து வந்தபோது தனி மனிதராக தான் இருந்தார். ஆனால் அவர்கள் அன்னை ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே படுத்தவாறு இறுதி மூச்சை விட்டபோது ஆயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு பின்பற்றவர்களாக இருந்தார்கள். தொடர்ந்து பல குறுகிய காலகட்டத்திலே இந்த உலகத்திலே 1/3 பகுதியை மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் 140 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த எண்ணிக்கை வளர்ந்து கொண்டும் தான் இருக்கின்றது. அதே சமயம் இது மக்களுக்கு செய்தியை சொற்கொள்ள வேண்டும் என்ற தனியாத நாவம் இருக்க வேண்டும். கலந்தாலோசித்து செயல்படுவது, வாம்ருஹும் ஷூரா பைனஹும், நீங்கள் உங்களோடு விவகாரங்களை கலந்தாலோசித்து செயல்படுவீர்கள். இந்த பண்புதான் இப்போதும் கூட நீங்கள் இந்த சின்ன நிகழ்ச்சியிலும் எத்தனை தடவை சகோதரர் உஸ்மான் அவர்கள் கலந்தாலோசிக்கிறார், அனீஸ் அவர்கள் கலந்தாலோசிக்கிறார்கள். இந்த கலந்தாலோசித்து செயல்படுகின்ற இந்த பண்பு இருக்கிறது, இது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற பண்பு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்தாலோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பது மிம்பராக இருக்கிறது. மிம்பர் தெரியும் இல்லையா? மஸ்ஜிதிலே இருக்கக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத பகுதி என்னவென்றால், அது எதை சொல்வோம்? மஸ்ஜித் கட்டினால் அதில் அவசியம் இருந்தாங்க வேண்டிய ஒன்று எது? மிம்பர். மிம்பர் பார்த்துருக்கீங்க இல்லையா? மிம்பர் பள்ளிவாசலில் இமாம் நிற்கின்ற பக்கத்திலே 3 படிக்கட்டுகளை கொண்ட ஒரு மேடையாக அது இருக்கின்றது. ஆனால் இந்த மிம்பர்
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோதும், கூஃபா நகரத்திலே முதல் பள்ளிவாசல் அமைத்த போதும், தொடர்ந்து மதீனாவிலே மஸ்ஜிது நபவியை அமைத்த போதும் மிம்பர் இருக்கவில்லை. ஒரு ஈச்ச மரக்கட்டை அது நிறுத்தி வைத்திருந்தார்கள். அதில் சாய்ந்து கொண்டுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸ்பீச் செய்வார்கள், ஜும்மா ஹுத்பா கொடுப்பார்கள், மக்களுக்கு போதிப்பார்கள். ஆனால் ஒரு பெண்மணி, ஒரு சஹாபியா பெண்மணி அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். இறை தூதரே, என்னிடம் ஒரு அடிமை இருக்கிறார், அவருக்கு தச்சு தொழிலும் தெரியும், நீங்கள் உத்தரவிட்டால் உங்களுக்கு மேடை போன்ற ஒன்றை அமைத்து தருகிறேன், நீங்கள் அதில் நின்றவாறு மக்களை போதிக்கலாம் என்று சொன்னார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஆகட்டும், மிம்பரை அமைத்து கொடுங்கள் என்றார். இது சஹீஹ் புகாரியிலே ஜாபீர் பின் அப்துல்லா ரஸியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவிப்பாக 416 என் ஹதீஸ் நம்பர் 416 அது சஹீஹ் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. கவனிக்க வேண்டும், இந்த நிகழ்வு தருகின்ற செய்தி என்ன, மிம்பர் தருகின்ற செய்தி என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருடைய ஆலோசனையும் பெற்று இந்த இயக்கத்தை வளர்த்து கொண்டே போனார்கள். இந்த செய்தியை எடுத்துக்கொண்டே சென்றார்கள். இதிலே எல்லோருமே தங்களுடைய யோசனையை வழங்கினார்கள். யோசனை கொடுப்பதற்கு ஆலோசனை குழு இருக்க வேண்டும், அவர்கள் அஜெண்டா செட் செய்ய வேண்டும், அவர்கள் கூடி பேச வேண்டும், அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள், மற்ற எல்லோரும் அதனை பின்பற்றி நடப்பார்கள் என்பதல்ல. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சந்திக்கலாம், பேசலாம், எடுத்து சொல்லலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள் என்பதை தான் மிம்பர் தருகின்ற செய்தி. பெண்களும் கூட அவ்வளவு ஆர்வத்தோடு இன்வால்வ் ஆகியிருந்தார்கள், பார்ட்டிசிபேட் செய்தார்கள், பங்கேற்றார்கள் என்பன்ற குறிப்பும் மிம்பர் தருகின்ற செய்தியாக இருக்கிறது. இது இஸ்லாம் இயக்கத்தினுடைய 3வது சிறப்பு. 4வது சிறப்பு குறிக்கோளுக்காக ஓயாத உழைப்பு. ஓயாத உழைப்பு இருந்தால்தான் எதுவுமே சாத்தியம். ஒரு சின்ன பெட்டிக்கடை நடத்த வேண்டும் என்றாலும் கூட ஓயாமல் உழைத்து ஆக வேண்டும். அப்போதுதான் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றாலும் ஓயாத உழைப்பு இருக்கிறது. 2 குழந்தைகள் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு எவ்வளவு இடைவிடாத வேலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சமூகத்தை மாற்றுகின்ற, நாட்டை மாற்றுகின்ற, மிக பரந்த விரிந்த ஒரு உயர்ந்த ஒரு குறிக்கோளுக்காக செயல்படும் போது அது ஓயாத உழைப்பை வேண்டுகிறது. பிறகு பொருள் செலவிடுவதில் கவனம், விழிப்பு, இது கூட ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. ஆக குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், இந்த வாழ்வினுடைய அழைப்பு எல்லோருக்குமே கொடுக்க வேண்டும். தியாகம், முதலாவதாக தியாகம், அர்ப்பணிக்கும் பண்பு. இந்த விஷயத்திலே நாம் கவனிக்கிறோம். தியாகம் என்றாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? தியாகம் என்றாலே யாருடைய ஞாபகம் வரும்? சரித்திர நாயகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தியாகம் அவருக்கு அடையாளமாக இருந்திருக்கிறது, தியாகத்தின் வடிவமாக இருந்திருக்கிறார்கள். பிறகு எல்லோருமே இந்த இஸ்லாத்தினுடைய தனித்தன்மையை தியாகம் தான், எல்லோருமே தியாகம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனிதனுக்கு பிடித்தமான எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். அதனால் அவர்கள் ஹலீலுல்லா, அல்லாவின் தோழன் என்ற அளவுக்கு போனார். இன்ன சலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய தொழுகையும், என்னுடைய தியாகமும், என்னுடைய வாழ்வும், என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியாக இறைவனுக்கே உரித்தாகட்டுமாக என்று தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதன்படி செயல்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனுடைய அடையாளமாக வாழ்ந்து சென்றார்கள். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா. நம்பிக்கையாளர்களுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன கட்டளையிடுகின்றான் என்றால், நீங்கள் உங்களுடைய எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவர்களாக வாழுங்கள், உங்களுடைய தீனை அல்லாஹ்வுக்கு மட்டுமே முஹ்லிஸாக, உரித்தானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள், ஹுனஃபாவாக, ஹனீஃப்களாக ஆகிடுங்கள். ஹனீஃப் என்றால் நான் ஏற்கனவே உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். ஹனீஃப் என்றால் என்ன அர்த்தம்? ஹனீஃபா என்று யாரை சொல்வோம்? ஹனீஃபா என்று நபிகளார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் ஏன் குறிப்பிடுகின்றான்? ஹனீஃப் என்று சொன்னான்.
மனதை உரித்தாக்குண்டு அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபடுவதிலே தன்னுடைய மனத்தை ஒருமுகப்படுத்துதல் என்றால், மனதை ஒருமுகப்படுத்துதல் என்றால் என்ன அர்த்தம்? மனதை ஒருமுகப்படுத்துதல் என்றால் என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ், ஃபோக்கஸ், அட்டென்ஷன். இன்று இங்கே நாம் வந்திருக்கிறோம், நம்ம ஃபிசிக்கலி இங்கே இருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய மனசு அங்கே போகுது. ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு வந்தோமா இல்லையா, பசங்க என்ன பண்ணியிருப்பாங்க இல்லாத நேரத்தில், இல்லை வேறு ஏதாவது கடையில் என்ன நடக்குது, மனசு அங்கும் இங்கும் அலைப்பாயுது. அலைப்பாயாமல் இங்கேயே அட்டென்ஷன் இருப்பது பேருக்கு தான் ஹனீஃப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹனீஃப் என்று சொன்னால் அவர்கள் இந்த பக்கமும் திரும்பவில்லை, அந்த பக்கமும் திரும்பவில்லை, எந்த திசையிலும் திரும்பாமல் மனதை அல்லாஹ்வின் மீதே குவித்து வைத்தார்கள். மன இச்சைக்கு அடிமையாகவில்லை, சமூக நடைமுறைகளின் பின்பற்றி நடக்கவில்லை, நண்பர்கள் தோழர்கள் மற்றவர்களுடைய அழுத்தங்களுக்கும் இழுப்புகளுக்கும் வளைந்து கொடுக்கவில்லை. எப்போதுமே எல்லா சமயத்திலுமே அல்லாஹ்வுக்கே முன்னுரிமை கொடுத்தார்கள். பிள்ளையை விட, தந்தையாரை விட, பிறந்த வீட்டை விட, மற்றவர்களை விட, பிறந்த மண்ணை விட, நாட்டையே துறந்து போவதற்கும் தயாராகிவிட்டார்கள். அந்த அளவுக்கு இருந்ததால் தான் நாம் அவரை ஹனீஃபா, அவரை தியாகத்துக்கு அடையாளமாக நாம் பார்க்கின்றோம். நேரத்தை, திறமைகளை, உழைப்பை நம்முடைய தலைவர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள், வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த இயக்கமே இஸ்லாம் உங்களிடம் எதிர்பார்ப்பதே என்ன என்று சொன்னார், உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று. இஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வீக்கெண்டில், வார இறுதியிலே இஸ்லாத்தின்படி செயல்படுங்கள், பேசுங்கள், கேளுங்கள், பிறகு பழைய குருவி கதவை திருடி அந்த மாதிரியாக இல்லாமல் 24 hours 365 நாட்களும் வருஷத்தில் 24 மணி நேரமும் இஸ்லாத்தின்படி செயல்படுவது, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த வாழ்வது தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்னென்ன துவாக்களை கற்றுக் கொடுத்தார்கள்? காலையில் விழித்தெழுந்ததும் தூக்கத்தை கலந்ததும் ஒரு துவா, பைத்துல் குலாவுக்கு போகும்போது ஒரு துவா, வெளியே வரும்போது துவா, சாப்பிட உட்காரும் போது துவா, உடை உடுத்தும் போது துவா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது துவா, பள்ளிவாசலுக்குள் போகும்போது துவா, வெளியே வரும்போது துவா, புதிய கண்ணாடியில் முகம் பார்க்கும் போது துவா, பால் அருந்தும் போது துவா. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஏன் இத்தனை துவாக்களை நபிகளார் கற்றுக் கொடுத்தார்கள்? எந்நேரமும் ஆன்லைன் கனெக்ஷன் இருக்க வேண்டும், எந்நேரமும் ஃபோக்கஸும் அட்டென்ஷனும், நான் இறைவனின் அடிமையாக இருக்கிறேன், நான் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டியவனாக இருக்கிறேன், நான் இறைவனின் படி வாழ்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன், நான் இறைவனிடம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வு எப்போதுமே மனசில் நினைந்திருக்க வேண்டும். ஒரு நிமிஷம், ஒரு நொடி, ஒரு மணி, ஒரு நாள், எப்போதுமே இதிலிருந்து என்னுடைய கவனம் போகக்கூடாது. தூங்கும் போதும் கூட, நான் படுக்கும் போதும் கூட நான் துவா செய்து தான் படுக்கிறேன். பயணம் செய்யும் போது துவா. ஏன் என்று சொன்னால் ஆன்லைன் கனெக்ஷன் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? நாம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறோமா? சுவிட்ச் ஆஃப் செய்திருக்கிறோமா? நம்முடைய எப்போதுமே அல்லாஹ்வோடு நம்முடைய உறவாடல்கள் நடந்து கொண்டே இருக்கிறதா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். நான் எப்போது அல்லாஹ்வை மறந்து போகிறோம், அல்லாஹ்வை எப்போது உணர்ந்தவர்களாக இருக்கிறோம்? இது ஒரு ரியாஸ் வேண்டும். இதில் ரியாஸ் என்று சொன்னால் பயிற்சி வேண்டும், பழக்கம் வேண்டும். இது நாம் நினைத்தால் நடப்பதல்ல. தொழுகையிலும் கூட எத்தனை முறை நமது கவனம் பிசகுகிறது இல்லையா? இமாம் சாப் அவர்களுடைய பின்னாடி அப்படியே தொழுது கொண்டே இருக்கிறோம், ஆனால் மனம் அங்கும் இங்கும் போய்விடுகிறது. சில சமயம் 2வது ரக்காத்தா 3வது ரக்காத்தா கூட இது இருப்பதில்லை. ஆனால் பணிவோடு அடக்கத்தோடு உணர்வோடு தொழ வேண்டும் என்பதுதான் வெற்றியான நம்பிக்கையாளர்களின் நடத்தையாக இருக்கிறது. அதற்கு தேவைப்படுவது இந்த முழு வாழ்விலும் இஸ்லாத்தை விரும்புவதுதான் இஸ்லாமாக முழு வாழ்வையும் இருக்கிறது. ஏதோ சில கூட்டங்கள், ஏதோ சில முகாம்கள், ஏதோ சில புத்தகங்கள், ஏதோ சில பத்திரிகைகள், இது எல்லாம் சில சந்திப்புகள், புக் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போது ஒரு கேம்பெயின் வரப்போகுது, மொராலிட்டி இஸ் ஃப்ரீடம், ஒழுக்கமே விடுதலை. இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசுவோம், சந்திப்போம், ஃபோல்டர் கொடுப்போம், கூட்டம் நடத்துவோம், பிறகு அப்படியே வாழ்க்கை போகும்.
அப்படி கிடையாது. என்டையர் லைஃப். இது அதோடு முடிந்து போவதில்லை. வணக்க வழிபாடுகள், கொடுக்கல் வாங்கல்கள், குடும்ப உறவுகள், திருமண பந்தங்கள், வியாபாரம், எல்லாவற்றையும் குறித்து ஃபோக்கஸ் செய்வது தான் இஸ்லாம். எல்லாவற்றிலும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை குறித்து நாம் எதுவும் சொல்வோம்? ஷரியத். ஷரியத் என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது என்ன? ஷரியத் என்பது பற்றி முஸ்லிம்களிடம் என்ன புரிதல் இருக்கிறது? ஷரியத் என்று எதனை விளங்கி வைத்திருக்கிறார்கள்? ஷரியத் என்றால் என்ன சொல்வாங்க? கல்யாணம், நிகா, தலாக், வராசத், இதுதான் ஷரியத். ஆனால் ஷரியத் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஷரியத் வணக்க கோட்பாடு தொடர்பான சட்டத்திட்டங்களையும் ஷரியத் தான் சொல்கிறது. கோட்பாடு என்றால் என்ன? அகீதா, அகாயத், தௌஹீது, இறைவன் ஒருவன் தான் என்கின்ற கோட்பாடு. தூதுத்துவம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவம், மறுமை, இந்த கோட்பாடு பற்றிய நடைமுறைகளை விளக்குவதும் தான் ஷரியத். கோட்பாடுக்கு அடுத்து வருவது வழிபாடு. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன விதிமுறைகள், நெறிமுறைகள், இதை பற்றி சொல்வது ஷரியத். ஒரு மனிதன் ரெண்டும் இது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் ஒருவனே என்று ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வுக்கே வழிபடிந்து கீழ்ப்படிந்து தொழுவது, ஹஜ் செய்வது, நோன்பு நோற்பது, எல்லாமே இது ரெண்டும் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்போடு பேசக்கூடியது. மனிதன் வெறும் அல்லாஹ்வுக்கு அடியானாக மட்டும்தான் இருக்கிறானா? மனிதன் அல்லாஹ்வுக்கு அடியானாக மட்டும்தான் இருக்கிறானா? மனிதனுடைய தகுதி நிலை வெறும் பந்தாய ஹுதா மட்டும்தானா? மனிதன் நாம் எப்படி, நம்முடைய அந்தஸ்து என்ன? நம்மை பற்றி சொல்லும்போது நாம் என்ன சொல்வோம்? நம்முடைய அந்தஸ்து என்ன? நாம் தந்தையாக இருக்கிறோம், நாம் கணவனாக இருக்கிறோம், நாம் மகனாக இருக்கிறோம், நாம் சகோதரனாக இருக்கிறோம், நாம் சகோதரியாக, மனைவியாக, அம்மாவாக, சித்தியாக, பெரியப்பாவாக. இதெல்லாம் எந்த அடிப்படையிலே இந்த உறவுகள் நிர்ணயிக்கப்படுகிறது? இதற்கான பேசிஸ் என்ன? நிகாவின் அடிப்படையில் தான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையிலான நிகா தான் உங்களுடைய எல்லா உறவுகளுக்கும் அர்த்தம் தருகிறது, பெயர் சூட்டுகிறது, உங்களுக்கு பல அந்தஸ்துகளை தருகிறது. அட் எ டைம் யூ ஹாவ் டு பிளே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல். அந்த ரோல் பிளே செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது நிகா. அதனால் முனாகஹாத் என்ற ஒரு பிரிவு ஷரியத்தில் இருக்கிறது. முனாகஹாத் என்று சொன்னால் நிகாவின் அடிப்படையிலான உறவுகள் தொடர்பான சட்டத்திட்டங்கள். மனிதன் வெறும் பிளட் ரிலேட்டட் ரிலேஷன்ஸோடு மட்டும்தானே வாழ்கிறானா? மனிதன் வெறும் உறவினர்கள் புடைசூழ ஒரே இடத்துல வாழக்கூடியவனாக இருக்கிறானா? அந்த மாதிரியா இருக்கிறான்? அவனோடு மற்ற உறவுகள் என்ன வருகிறது? அவனுடைய மற்ற ரோல்ஸ் என்னவாக இருக்கிறது? அவன் என்னென்ன ரோல் பிளே செய்கின்றான்? அவன் வணிகனாக இருக்கிறான், அவன் வியாபாரியாக இருக்கிறான், அவன் கடையில் வாடிக்கையாளராக இருக்கிறான், வாடகைக்காரராக இருக்கிறான், வீட்டு உரிமையாளராக இருக்கிறான். இதெல்லாம் இவ்வளோ ரோல்ஸ் இருக்குது இல்லையா? இதெல்லாம் என்ன அடிப்படையிலே நிர்ணயிக்கப்படுகிறது? வியாபாரி, முதலாளி, தொழிலாளி, இதெல்லாம் எதை டிட்டர்மைன் செய்யும்? எந்த அடிப்படையில் இந்த உறவுகள் நிர்ணயிக்கப்படுகிறது? எது அடிப்படை? வாடகையாளர், வீட்டு உரிமையாளர், இது வாடிக்கையாளர், கடைக்காரர், ரெண்டுக்கும் எது இணைப்பை ஏற்படுத்தும்? பணம் தான் அது இதை செய்யுது. வியாபாரம் என்றால் பிஸ்னஸ். அதே சமயம் பணம் தான் வீட்டு உரிமையாளர், வீட்டு வாடகைதாரர், வாடிக்கையாளர், கடைக்காரர், பல உறவுகள். இது முஆமிலாத் என்று இஸ்லாம் சொல்கிறது. மால் அடிப்படையிலான உறவுகள். இப்போ ரெண்டும் மனிதனுக்கும் இடையிலான, சக மனிதர்களுக்கும் இடையான உறவுகள். ஒன்று நிக்காவின் அடிப்படையான உறவுகள், இன்னொன்று பொருளின் அடிப்படையான உறவுகள், இன்னொன்று இருக்கிறது நாம் அதிகாரத்தின் அடிப்படையிலே பிணைந்திருக்கின்றோம். நாம் வீட்டிலே தலைவராக இருக்கிறோம், நமக்கு கீழே ஒரு குடும்பம் இருக்கிறது. நாம் கடையிலே முதலாளியாக இருக்கிறோம், நமக்கு கீழே ஒரு குழுவினர், நமக்கு கீழே உழைப்பாளிகள் வேலை செய்கிறார்கள். நாம் தொழிற்சாலையிலே தொழில் அதிபராக இருக்கிறோம், நமக்கு கீழே நிறைய தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். நாம் ஒரு மேனேஜராக இருக்கிறோம், ஒர்க்கர்ஸ் இருக்கிறார்கள். ஒரு அரசியல் அரசமைப்பினுடைய ஆட்சியாளராக இருக்கிறோம், நமக்கு கீழே குடிமக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு அதிகாரத்தின் அடிப்படையிலான உறவுகள். அது கூட அந்த உறவு தானே மனிதனுக்கு, அந்த அடையாளம் தானே. நான் ஒரு சிட்டிசனாக இருக்கிறேன்,
நான் ஒரு வீட்டு குடும்ப தலைவனாக இருக்கிறேன், ஒரு மேனேஜராக இருக்கிறேன். இந்த உறவையும் எப்படி இது செய்வது, அதற்குறித்த ஒரு இதுதான் 5வது பகுதி ஷரியத்தின் 6வது பகுதி என்னவென்று சொன்னால் சியர். பல குலோத்திரங்களுக்கு இடையிலான, சமூகங்களுக்கு இடையிலான உறவுகள், உரிமைகள், கடமைகள், பொறுப்புகள் குறித்து பேசுவது. அதாவது சர்வதேச ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். பைனூனி அவர்கள் தான் முதலாக, நசீருதீன் அல்பானி அவர்கள் தான் முதலாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் பற்றி புக் எழுதினார். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் கூட ஷரியத் பேசுகிறது. இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் என்று சொன்னால் நாடு நாடாக சுற்றுப்பயணம் செய்து செல்ஃபி எடுத்துட்டு வருவதல்ல. மாறாக இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸோடு மற்றவர்களோடு கொடுக்கல் வாங்கல், உரிமைகள், கடமைகள் இது பற்றி பேசுவது. ஆக ஷரியத் என்பது தனி மனிதனுடைய நம்பிக்கையிலிருந்து சர்வதேச உறவுகள் வரை பேசுவது தான் ஷரியத். இந்த ஷரியத்தை, இந்த எல்லாவற்றையும் குறித்தும் ஃபோக்கஸ் செய்வது தான் ஜமாத்தாகவும் இருக்கிறது, இஸ்லாமாகவும் இருக்கிறது. நாம் முழுமையான வாழ்க்கை திட்டம், ஜமாத்தினுடைய அடையாளமே முழுமையான வாழ்க்கை திட்டம். வணக்க வழிபாடுகள் தான் முதன்மை கவனம், முக்கியம்தான். இருக்கிறார்கள் வாழ்வின் மற்ற திட்டங்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இங்கே நம்ம சமுதாயத்திலே சில பேர் இருக்கிறாங்க, தொழுகை, நோன்பு, ஜகாத் இதிலே ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி செலவிடுகிறாங்க, என்ன உறவுகள் இருக்கிறது, என்ன உறவுகளிலே அவர்கள் பேணி நடக்கிறார்கள், இது பற்றி அக்கறை இல்லை. டாக்டர் அசத் கீலானி அவர்கள் சொன்னது போல, அசத் கீலானி ஒரு சின்ன புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார், அன்பு நண்பருக்கு என்று சொல்லி ஒரு புத்தகம். அதில் அவர் சொல்கிறார், குளியலறை மட்டும் நேர்த்தியாக டாப் கிளாஸாக இருந்தால் போதும் என்று சொல்வார்கள். வீடு கட்டுகிறீர்கள், வீடில் பெட்ரூம், டிராயிங் ரூம், மற்ற கிச்சன் இதெல்லாம் இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லை. குளியலறை தான் ரொம்ப டாப் கிளாஸாக வீடு கட்டினார்னா என்ன சொல்வீங்க? மற்றதெல்லாம் அக்கறை இல்லை, குளியலறை தான் ரொம்ப, டாய்லெட் பாத்ரூம் தான் ரொம்ப அழகாக கட்டுகிறார் என்றால் என்ன சொல்? அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலே ஒரு தஸ்கியாவுடைய விவகாரம் மட்டுமே, ஒரு தொழுகை மட்டுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு மற்ற விவகாரங்களை கவனம் செலுத்தாமல் இருப்பதும் கூட அந்த மாதிரி தான். ஆக இங்கே முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுதல் என்று வரும்போது, முழுமை வாழ்க்கையை இதில் இதன்படி இயங்க வேண்டும் என்று சொல்லும்போது, நம்முடைய இது இஸ்லாத்தின்படி வாழ்வதை, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை கேட்கின்றது. மியா துஃபைல் முகமது அவர்கள் ஜமாத் இஸ்லாமினுடைய தலைவர்களில் ஒருவர், ஒரு வழக்கறிஞராக இருந்தார். வழக்கறிஞர் தொழில் அந்த பொய் சொல்வது மிக அதிகமாக இருப்பது, இதிலே ஜமாத்தோடு சேர்ந்து வாழும்போது அது இப்போது வழக்கறிஞர்களையும் ஜமாத் சேர்த்து கொள்கிறார்கள். இன்றைக்கு வழக்கறிஞர்கள் இல்லாமல் பல நாட்டிலே பல சட்டங்களை அல்லது நெருக்கடிகளை, போலியான வழக்குகளை, பொய் வழக்குகளை வென்றெடுப்பதற்கு வழக்கறிஞர் தொழிலும் அவசியம். ஆனால் ஆரம்பத்திலே ஜமாத் தொடங்கிய கட்டத்திலே வழக்கறிஞர் ஒரு தொழில், அது அசத்தியமான ஒன்று என்று கருதப்பட்டது. அதனால் மியா துஃபைல் முகமது என்ன இருந்தார், அவ்வளோ நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த ஒரு தொழிலாக இருந்ததை அதை விட்டெறிந்தார். ஜமாத்துக்கு முன் வந்தார். ஜமாத்திலே பொது செயலாளர் வேலை செய்ய வேண்டும் என்றால் 24 மணி நேரமும் எனக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக அதனை விட்டு வந்தார். சௌத்ரி அலி அஹமத் அவர்கள் ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். ஒரு சப் இன்ஸ்பெக்டராக அந்த காலத்திலே, நான் சொல்வது 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு, சப் இன்ஸ்பெக்டர் என்றால் கிராமத்திலே, ஊரிலே ரொம்ப பெரிய மதிப்பு. இவர் ஜமீன்தாரும் வேறு. ஆனால் அந்த ஜமாத்தில் சேரும்போது இங்கே அதில் ஊழல், லஞ்சம் இதெல்லாம் இருக்கிறது என்பதற்காக, ஜமாத்து அழைத்தது என்பதற்காக அந்த சப் இன்ஸ்பெக்டர் வேலையை அவர் ரிசைன் செய்தார். பிறகு ஜமாத்திலே சேர்ந்தார். வாழ்வாதாரம் தேட வேண்டும் என்பதற்காக ஒரு பரோட்டா கடையை ஆரம்பித்தார். பரோட்டா கடையிலும் எப்படி அமைத்தார் என்று சொன்னால், இந்த பா வடிவத்திலே அந்த டேபிள்கள் நடுவில் தானே வைப்பாங்க, அப்படி வைக்கலை, சோரோடு டேபிள்கள் வைத்து விட்டார். அந்த டேபிளில் ஈவினிங் டைமில் பரோட்டா இருக்கும், காலையிலே புத்தகங்கள், லைப்ரரி கம் பரோட்டான்னு சொல்லி இருந்தார். சரி, பரோட்டா கடையில் இவர் முண்டா பனியன் வைத்துக்கொண்டு
இவரே மாவு பிசைகிறார், இவரே பரோட்டாவை சுடுகிறார், இந்த வேலையும் செய்கிறார். எந்த வீதி வழியாக மிடுக்கோடு ரொம்ப கம்பீரத்தோடு ஒரு அதிகாரத்தோடு இன்ஸ்பெக்டராக அவர்கள் நடந்து சென்றார்களோ அதே தெருவிலே அவர்கள் ஒரு பரோட்டா கடை வைத்தும் செய்தார்கள். என்ன என்று சொன்னால், இஸ்லாத்தின்படி வாழ வேண்டும், இஸ்லாத்தின்படி தன்னுடைய வழக்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தியாகத்தையும் அவர் செய்ய வந்தார். டாக்டர் ஜியாவுல் ஹுதா அவர்களும் பீகார் மாநில ஜமாத் தலைவராக இருந்தவர். அவர்களுடைய தியாகத்தை கதை கேட்க வேண்டும் என்றால், அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்தவர், போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஆனால் ஜமாத்தினுடைய செயல்பாடுகளுக்கு இது இடையூறாக இருக்கும் என்று வரும்போது அவர்கள் அதனை ரிசைன் செய்து மாநில தலைவராக வந்தார். சென்னைக்கும் வந்தார். ஆனால் அவர் பீகார்காரர். இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை அவருக்கு ஒத்து வரவில்லை. அவர் விட்டு சென்றார். தொடர்ந்து முழு நேர ஊழியராக அவருக்கு மனம் ஒப்பவில்லை. வாழ்வாதாரத்துக்காக என்ன செய்வது? ஹோமியோபதி மருத்துவம் பயின்றார். ஹோமியோபதி டாக்டராக மாறினார். ஹோமியோபதி மருத்துவம் பிராக்டிஸ் செய்ய தொடங்கினார். அந்த பிராக்டிஸ் கூட எப்படி செய்தார் தெரியுமா? 5 நாட்கள், 4 நாட்கள், 3 நாட்கள் தான் கிளினிக் இருக்கும். அவருடைய கணக்கு என்னவென்று சொன்னால், 1 வாரம் வரைக்குமான செலவு கிடைத்து விட்டது என்று சொன்னால் திங்கட்கிழமை ஆரம்பிப்பார். 1 வாரத்துக்கான செலவு கிடைத்து விட்டது என்றால் புதன்கிழமை மூடிடுவார், இல்லைன்னா வியாழக்கிழமை மூடுவார். வெள்ளி, சனி, ஞாயிறு இது கண்டிப்பாக ஜமாத் வேலைகளுக்காக. ஜமாத் வேலை என்று சொன்னால் வாராந்திர கூட்டத்தில் போய் அட்டென்ட் பண்ணுறதில்லை, மாறாக மக்களை சந்திப்பது, மக்களோடு பழகுவது, மக்களின் பிரச்சனைகளை அணுகுவது, தீர்ப்பதற்கு முயற்சி செய்வது, புத்தகங்களை கொடுப்பது, பேசுவது, சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துவது, வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவது தொடர்ந்து செய்வார். ஜியாவுல் ஹுதா அவர்கள் பீகாரை சேர்ந்தவர் அல்லவா? பீகாரிலே ஒரு நகரம் இருக்கிறது, பாட்னா என்றார் பேர். பாட்னாவுக்கு பழைய பேர் என்னது? பாடலிபுத்திரம். ஹிஸ்ட்ரி புக்கில் பாடலிபுத்திரம், பாட்னா. இன்னைக்கு இன்னும் அது பக்கம் போகலை, அது மாற்றலை. லக்னோ பிரயாக் ஆனது போல அலகாபாத் என்பது என்னவோ ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரியான பேர் மாற்றம் செய்யலை. ஆனால் பாட்னா பாடலிபுத்திரம் பழைய நகரம். சென்னை கூட 350 வருஷம் தான், அது 800 வருஷம் பழைய நகரம். ஆனால் 350 வருஷம் இதில் நிறைய நம்ம குளறுபடி செய்துவிட்டோம். ஆனால் அங்கே பாட்னாவில் என்னன்னா அகன்ற சாலைகள், ரொம்ப ப்ராட் ரோட்ஸ், இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறது. அந்த ரோடுகளிலே அவர்கள் காலையிலே ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஒரு தர்ஸ், பிறகு 10 மணிக்கு இன்னொரு இடத்திலே ஒரு தர்ஸ், பிறகு ஜொஹருக்கு பிறகு ஒரு பள்ளிவாசலிலே ஒரு தர்ஸ், பிறகு அசருக்கு பிறகு இன்னொரு இடத்திலே தர்ஸ், மகரிப்புக்கு பிறகு தர்ஸ் என்றால் குரான் விரிவுரை. குரான் விரிவுரை கிளாஸ் நடத்துகிறார். ஃபஜருக்கு பிறகு, 10 மணிக்கு பிறகு, ஜொஹருக்கு பிறகு, அசருக்கு பிறகு, மகரிப்புக்கு பிறகு, இஷாவுக்கு பிறகு. ஒரே நாளில் எப்படி போனார்? ஓலா ஊபர்லாம் போய் கிடையாது, சைக்கிள்லேயே போனார். சைக்கிள்லேயே போவார், போய் கிளாஸ் நடத்துவார். கிளாஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெங்கே வரக்கூடிய மக்களுடைய தொடர்பு எப்படி வைத்திருந்தார் என்றால், அங்கே வரக்கூடியவர்களுடைய பிள்ளைகளுடைய பெயர், பிள்ளைகளுடைய விருப்பம் இதெல்லாம் அணிந்து வைத்திருந்தார். பிள்ளைகளுக்காக சாக்லேட்டுகள், ஜூஸு பாட்டில்கள் இதெல்லாம் கொண்டு போவார். ஷர்பத்துகளை கொண்டு போவார், ஸ்வீட்களை கொடுப்பார், மற்றவர்களுக்கு குரான் செய்தியை சொல்வார். இப்படி ஒரு நாள் முழுக்க அந்த சைக்கிளில் பெடல் செய்து அவர் மக்களை வார்த்தெடுத்தார். ஜியாவுல் ஹுதா ஒரு மனித மர்தம் சாசி என்று சொல்வார்கள். மர்தம் சாசிக்கு என்ன தமிழ்? ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வள கட்டமைப்பு, மனிதர்களை உருவாக்குவது தான் நபிமார்களின் வேலை. நபிமார்கள் மனிதர்களை தராஷ் செய்தார்கள், செதுக்கி அமைத்தார்கள். அவர்களுடைய விருப்பு வெறுப்பங்களை சீர்படுத்தினார்கள், அவர்களுடைய வாழ்வை நெறிப்படுத்தினார்கள், அவர்களுடைய ஹிப்லாவை சரிப்படுத்தினார்கள், ஃபோக்கஸ்டாக, அட்டென்ஷனாக, ஹனீஃபாவாக ஆக்கினார்கள். ஆள்களை உருவாக்குவது சாதாரணமான வேலைகள். நீங்கள்லாம் குடும்ப தலைவியாக இருக்கிறீர்கள். பசங்களை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்து நீங்கள் விரும்ப மாதிரி கொண்டு வருவது, பயிற்றுவிப்பது எவ்வளோ பெரிய வேலை.
நம்முடைய பிளட் ரிலேஷன்ஸையே நீங்கள் கொண்டு வருவதற்கு இவ்வளோ சிரமம். ஆனால் ஹோல் சொசைட்டியிலே ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அடையாளம் கண்டு இவரிடம் இந்த திறமை புதைந்து இருக்கிறது, இவர் அதை உணரவில்லை, இவருக்கு அதிலே ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும், இவரிடம் எழுத்தாற்றல் இருக்கிறது, இவரிடம் பேச்சாற்றல் இருக்கிறது, இவரிடம் பிஆர் இருக்கிறது, இவரிடம் மீடியா இருக்கிறது. ஆட்களை கொண்டு வந்தார், ஆட்களை உருவாக்கினார். அவருடைய வெற்றிகரமான மனிதவள மேம்பாட்டினுடைய முயற்சிகளின் வடிவமாக எத்தனை வெற்றிகள் சொல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு குறிப்பை சொல்கின்றேன். 4 அமீர ஹல்காக்களை அவர் உருவாக்கினார். டாக்டர் அஹமத் சஜ்ஜாத், மௌலானா முகமது ஜாஃபர், அஹமது அலி அக்தர், இவர்கள் எல்லோருமே அவரிடம் பயின்றவர்கள் தான், அவரால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் தான். மௌலானா முகமது ஜாஃபர் என்ன ஆனார் என்று சொன்னால், போய் அவர் ஆல் இந்தியா வைஸ் பிரசிடெண்ட்டாக, ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரியாக வந்தார். முழு இந்தியாவையும் கட்டி அரவணைத்தார், கட்டி காத்தார். மௌலானா முகமது ஜாஃபர் ஜமாத்தினுடைய உறுப்பினராகும் போது அவருடைய அமீர் முகாமியாக இவர் டாக்டர் ஜியாவுலுதா இருக்கிறார். ஜியாவுலுதாவிடம் அவருடைய மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுக்கப்படுகிறது. இவர்தான் அவருடன் வேலை செய்திருக்கிறார், இவர்தான் அவரை பழக்கி இருக்கிறார், இவருக்கு அவருடைய நிறைக்குறைகள் எல்லாமே தெரியும், அன்றாடம் பார்த்து பேசக்கூடியவர் தான். இவரிடம் அந்த பொறுப்பு, அந்த வடிவம் வருகிற போது அவர் என்னென்ன சோதனைகள் செய்தார் தெரியுமா? இப்போதெல்லாம் கொடுத்தா போதும்பா, ஃபஸ்ட்டு மெம்பர் ஆக்கிடலான்னு இருக்கக்கூடிய அமீர் முகாமிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அமீர் முகாமி என்ன செய்தார் என்றால், ஜாஃபர் சாஹிபுடைய சலூன் கடைக்கு போனார். இந்த பையன் முடிவெட்ட வரானா, எப்படி இருக்கிறான், கோபப்படுறானா, பணிவோடு இருக்கிறானா, சலூன்காரிடம் கேட்கிறார். மளிகை கடைக்காரிடம் போகிறார், என்ன ஏதாவது பாக்கி வச்சிருக்கிறாரா, எப்படி பழகுறாரு, என்ன பேரம் பேசுகிறாரா, அடாவடியா இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரா, விசாரித்தார். அண்டை வீட்டுக்காரரிடம் போகிறார், மொஹல்லவாசிகளிடம் விசாரிக்கிறார். இதெல்லாம் சலூன்காரர் என்னப்பா அந்த ஹதரத் உன்கிட்ட உன்னை பற்றிலாம் கேட்டாரு சொல்லும்போது தான் ரொம்ப இதாகிறது. இவர் கேட்கிறார். என்ன இருக்கிறது என்றால், மர்தம் சாசி இந்த ஆட்களை உருவாக்குறது இருக்கிறது இல்லையா. நான் ஜமாத்துடைய உறுப்பினர் என்றால் நான் தொப்பி போட்டிருக்கேன், நான் தாடி வச்சுருக்கேன், நான் தொழுகிறேன், நான் ஜக்காத் கொடுக்குறேன், நான் மெம்பர்ஷிப் ஃபார்மும் ஃபில்லப் பண்ணிட்டேன், பணமும் கொடுக்குறேன், வீக்லி மீட்டிங்க்கு வரேன், ரிப்போர்ட் தரேன். அதுதான் இல்லை. நீங்கள் வீட்டிலும் சரி, வீதியிலும் சரி, சந்தையிலும் சரி, எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், இது பார்த்து பார்த்து செதுக்கப்பட்ட பாதையாக இருக்கிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீர்களால் மௌலானா அப்சல் ஹுசைன் சாப் மாதிரியான ஆளுமை இன்றைக்கு வரைக்கும் ஜமாத்தில் வரவில்லை. மீண்டும் அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான ஆளுமை மௌலானா அப்சல் ஹுசைன் சாப் அவர்கள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருக்கிறார். கவர்மெண்ட் ஜாப், தனி பங்களா, தனி வாகனம், தனி நல்ல சம்பளம். ஜமாத் சொல்கிறது, இந்த மக்களுக்கு, இளம் தலைமுறையினருக்கு, குழந்தைகளுக்கு இஸ்லாமிய கோணத்திலே பாட புத்தகங்களை எழுதுகின்ற ஒரு வேலை தேவை இருக்கிறது. அந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றலும் திறமையும் வல்லமையும் தேர்ச்சியும் முதிர்ச்சியும் பெற்ற ஆளுமையாக அப்சல் ஹுசைன் இருக்கிறார். அப்சல் ஹுசைன் உடனே அதனை ரிசைன் செய்து இங்கே வந்தால் அவர் இந்த பாட புத்தகங்களை தொகுத்து தருவார் என்று ஜமாத் முடிவு செய்யும் போது ரிசைன் செய்து வந்துவிட்டார். அங்கே இருக்கிற சம்பளத்தில் இவங்க பாதி கூட இல்லை, 20% தான் இருக்கிறது. தெரிந்தே வருகிறார். அவர் எப்படி எழுதினார் தெரியுமா புத்தகங்கள் எல்லாம்? இன்னைக்காவது இப்போ நம்ம இந்த சின்ன நிகழ்ச்சிக்கு இவ்வளோ தடல் புடல் ஆழ்பாடுகள், எத்தனை மின் விசிறிகள், சேர் என்ன, விசிறி என்ன, காற்றோட்டம் இருக்கணும்னு சொல்லி அமீர் முகாமியே அதெல்லாம் தண்ணி துணி இதெல்லாம் இது பண்ணி கொக்கி போட்டு எல்லாம் வசதி வாய்ப்போடு. நம்முடைய பாரம்பரியம் எப்படி இருந்தது தெரியுமா? மௌலானா அப்சல் ஹுசைன் எப்படி அந்த புத்தகங்களை எழுதினார் தெரியுமா? மௌலானா அப்சல் ஹுசைன் அந்த குடிசையிலே, அதாவது அந்த ஜமாத்தினுடைய தலைமையகம், அகில இந்திய தலைமையகம், இது அண்ணனூருடைய தலைமையகம், இவ்வளோ ஏற்பாடு செய்கிறோம். ஜமாத்துடைய அகில இந்திய தலைமையகத்தில் கனெக்ஷன் இல்லை, மின்விசிறி இல்லை, மின்சாரம் இல்லை. அந்த இடத்துல நாற்காலி கூட இல்லைங்க. இப்போதான் நாற்காலியெல்லாம் தடுக்கி விழுந்தால் எல்லா இடத்துலையும் பிளாட்ஃபார்மில் நாற்காலி போட்டு விற்கிறாங்க. ஆனால் அப்போது நாற்காலி இல்லை, ஒரு பாறாங்கல்,
அந்த பாறாங்கல்ல உட்கார்றாரு, மடியில வைத்து கொண்டு எழுதுறார். அப்படி எழுதி உருவாக்கியது தான் ஹமாரி கிதாப் சீரீஸ். சின்ன பசங்களுக்கான 8வது வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களை உருவாக்கினார். எளிமையான மௌலானா அஃப்சல் ஹுசைன் அவர்களுக்கு 1965 இந்த பணி சுமத்தப்படுகிறது, 1965. அதுக்கப்புறமா 30 வருடங்கள் அவர்கள் இந்த வேலையிலே இருந்தார்கள். இந்த ராம்பூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றலாகி டெல்லியிலே தலைமையகம் வந்தபோது டெல்லியிலே அவர் கூடுதலாக அகில இந்திய பொது செயலாளர் என்ற பொறுப்பையும் அவர்கள் வகித்தார்கள். ஆக எஜுகேஷனில் ஒரு பெரிய பங்களிப்பு செய்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபன்னே தாலிமோ தர்பியத் என்று சொல்லி இஸ்லாத்தில் கல்வி பயிற்சிக்கான கலை என்கின்ற பெயரிலே ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம் கல்வியாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு மற்ற சமயங்களை சேர்ந்தவர்கள் அல்லது எழுதியிருந்தால் அது நோபல் பிரைஸ் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளராக மௌலானா அஃப்சல் ஹுசைன் சாப் இருக்கிறார். ஆனால் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் திரும்பி கூட அவர்கள் பார்க்கவில்லை. கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு வந்துட்டோமே. அவருக்கு பின்னாடி ஜூனியராக இருந்தவர்கள் அகில இந்தியா கவர்மெண்ட்டினுடைய டாப் மோஸ்ட் போஸ்ட் கேபினட் செக்ரட்டரி அளவுக்கு வந்துட்டார். இவரும் அப்படியே இருந்திருந்தால் அங்கே வரைக்கும் போயிருப்பார். ஆனால் விட்டு வந்தார். இதே மாதிரி மாயில் ஹைராபாதின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். மாயில் ஹைராபாதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், என்ன புக் இருந்தாங்க? கதைக்குள் கதை. மாஷா அல்லாஹ். மாயில் ஹைராபாதி இன்னும் என்ன எழுதினார்? உமர் பின் அப்துல் அசீஸ், உமரே சானி, அவரை பற்றிய ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். தமிழில் 2-3 புத்தகம் தான் வந்திருக்கு. அவர் எவ்வளோ எழுதினார் தெரியுமா? 500 புத்தகங்கள். ஐஎஃப்டி கூட இன்னும் 500 ஆகலை. ஒரு ஜாயிண்ட் நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன் செய்ய முடியாத வேலையை ஒரு தனி மனிதர் தன்னுடைய வாழ்நாளிலே செய்து முடித்தார். 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறார், நாவல்களை எழுதியிருக்கிறார், நூல்களை கடிதங்களாகவே எழுதி கொடுத்திருக்கிறார், நிறைய சாதித்திருக்கிறார். மாயில் ஹைராபாதி அது உருதுவிலே எல்லாமே செய்திருக்கிறார். அவர் எப்படி எழுத்து பணி அவர் வந்தது கிடையாது. அவரும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார், வைஸ் பிரின்சிபலாக இருந்தார். வைஸ் பிரின்சிபல் இங்கேயும் இருக்கிறார். வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறார், பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். பாடம்ல ईसा मोहम्मद बुद्धा कृष्णा सब हैं ईश्वर के अवतार. मोहम्मद ஈசா புத்தா கிருஷ்ணா எல்லோருமே இருக்கிறார்கள், இறைவனின் அவதார்கள். இது கவிதை. அந்த கவிதை எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் ஞாபகம் இல்லை. அந்த கவிதை எப்படி போகுது? உருது பாட புத்தகத்தில், செய்யுள் புத்தகத்தில் இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. இவர் என்ன செய்கிறாரு? இதெல்லாம் அவதாரம் என்ற கான்செப்ட் இஸ்லாத்தில் இல்லைங்க. முகமது நபியும் ஈசா நபியும் இறைவனுடைய தூதர்கள், அவர்கள் ஒருபோதும் இறைவனின் அவதாரங்கள் என்ற இது ஆக மாட்டார்கள் என்று தெளிவுபடுத்துகிறார். தற்செயலாக ஹெட் மாஸ்டர் கூட அங்கே வந்து உட்காந்துருக்கிறார். அப்போது பிரின்சிபால், வைஸ் பிரின்சிபால் இல்லை, ஹெட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர். அந்த ஹெட் மாஸ்டர் வந்து உட்காந்து இருந்தவர் இவர் விளக்கத்தை பார்த்த பிறகு தனியாக கூப்பிட்டு, மாயில், இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இஸ்லாத்தை பிரச்சாரமெல்லாம் செய்யாதீங்க, உங்கள் பாடத்தில் என்ன இருக்குதோ அது போதிச்சா போதும். அப்போது இந்த இஸ்லாமோஃபோபியோ பேர் கூட அறிவிக்கப்படாமல் முஸ்லீம்கள் இந்துக்கள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்த காலகட்டம். இவர் டிஃபென்சிவாக ப்ளே பண்ணுறார் ஹெட் மாஸ்டரு. எதுக்கு வம்பு, இதெல்லாம் இருக்கிற மாதிரியே பாடம் கொடுத்துட்டு போங்க, இஸ்லாம் பரப்புரை செய்யாது. நான் பரப்புரை செய்யலையே, நான் அந்த பாடத்து விளக்கத்தை அந்த செய்யுளை அப்படியே நடத்தினேன், அதனுடைய பொருளையும் சொன்னேன்.
ஆனால் உண்மையான விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன், அதெல்லாம் வேண்டாங்க. அப்போ ரிசைன் செய்து விட்ட பிறகு யோசிக்கிறார், இந்த பசங்களுக்கு இப்படி சின்ன வயசுலேயே தவறான புரிதலை கொண்ட வாசகங்கள்லாம் கற்றுத்தரப்படுகிறது. எந்தெந்த வகுப்பில் எங்கெங்கே போய் நாம் இது செய்ய முடியும்? இஸ்லாத்தை சரியான விஷயத்தில் சரியான கோணத்தில் சின்ன பசங்களுக்கு எழுதி தர வேண்டாமா? அப்போதான் சின்ன பசங்களுக்காக எழுத தொடங்கினார். அவருடைய புத்தகங்கள் எல்லாமே சின்ன பசங்களுக்கான புத்தகம். அதனால தான் கதைக்குள் கதை இதெல்லாம் இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் படித்தது இது வரைக்கும் ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னால் சின்ன பசங்களுக்கான புத்தகம். அவ்வளோ இது பெரியவங்களுக்கு எழுதிடலாங்க, சின்ன பசங்களுக்கு எழுதுறது ரொம்ப சிரமம். அவர் எப்படி எழுதினார்னா, மாயில் ஹெராபதியே சொல்கிறார், நான் ஒரு பேஜ் எழுதணும்னு சொன்னால் 40 பேஜ் எழுதி கிழிப்பேன்னு சொல்கிறார். 40 பக்கங்கள் எழுதி கிழிப்பார். ஒரு தடவை எழுதுவார், பார்த்தா அந்த பிளாட் சரியில்லை, கதை கரு சரியில்லைன்னு சொல்லி தோன்றும், கிழிச்சிடுவார். சில சமயம் இந்த கேரக்டர் கதையில் வர இந்த கேரக்டர் வேண்டாத கேரக்டராக இருக்கிறது, மாற்றி அமைப்போம்னு சொல்லி கிழிச்சிடுவார். இன்னொரு முறை இந்த நடை சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரியான எளிமையான சரளமான நடையாக இல்லையே, எழுத்து நடையே மாற்று, கிழிச்சிட்டார். 40 பக்கங்கள் கிழிச்சு ஒரு பக்கம் எழுதினார்னா அவருடைய 500 புத்தகங்களுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கும் கொஞ்சம் யோசித்துப்பார். இதுதான் ஃபோக்கஸ், இதுதான் அட்டென்ஷன், இதுதான் முழு கவனத்தோடு விழிப்போடு செய்வது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மாதிரி தான் செய்தார்கள். இந்த நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதிலே எந்த அளவுக்கு இருக்கிறதுனா, அவருடைய மகனார் இப்ராஹிம் அவரை குழந்தை, அந்த கை குழந்தை இறந்து போகும்போது அதை அடக்கம் செய்யும் போகும்போது எல்லோருமே மண்ணை வீசி எடுத்து அதை மன்னரை நிரப்பி கொண்டிருக்கின்ற போது ஒருத்தருடைய ஆடையிலே மண் விழுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அதை தட்டி விடுகிறார். அவ்வளவு இக்கட்டான ஒரு சொந்த துக்கம் நிறைந்த ஒரு சோகமான தருணத்திலும் கூட துணியிலே ஒருத்தர் தோழருடைய துணியிலே மண் விழுவதை அது சரி செய்து இதிலே கவனம் செலுத்தினார் இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்திலும் அழகிலை பேணுவது தான் இது இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உறுப்பினர் படிவத்திலேயே இது குறித்து விசாரணை இருக்கிறது, பொருளாதாரம் பற்றிய விசாரணை இருக்கிறது. மறுமையிலே 5 கேள்விகளுக்கு விடையில தராமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. என்னென்ன கேள்விங்க? 5 கேள்வி. 5 கேள்வியிலே 2 பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. என்ன? எவ்வாறு சம்பாதித்தாய், எவ்வாறு செலவிட்டாய். ஜமாத்துடைய உறுப்பினர் படிவத்திலும் அந்த உறுப்பினர்களுக்கான நிபந்தனைகளிலும் 80% 60% பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது. பொருளாதாரத்தில் இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் என்றால் வசதி வாய்ப்புகள் அதை ஒரு கோணம் இருக்கிறது. இன்னொரு கோணம், எதிலுமே கோணல் மாணலாக நாம் இருக்கிறோம். நீங்கள் பார்த்தீர்களானால் நிறைய பொருளாதார சண்டைகள் எதில் வருதுன்னா, சொத்து பிரிவில், தகராறில், எதுவுமே லிகாப்படி செய்வதே இல்லை, அதாவது எழுதி வைப்பதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பிஸ்னஸ் செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கடன் கொடுப்பாங்க, உறவினர்களுக்கு கடன் கொடுப்பாங்க, ஆனால் எழுதி வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் எழுதணுமா, எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இது, இப்போ இது போய் எழுதி வைக்கணுமான்னு சொல்கிறாங்க. ஆனால் குரானில் நீளமான வசனம் எது? குரானில் நீளமான வசனம் எது? சூரா பக்ரா அத்தியாயம் 282ல் கடன் பற்றிய வசனம் தான் இருக்கிறது. கடனை எப்படி, யார் எழுதுவது, என்ன எழுதுவது, யார் டிக்டேட் செய்வது. அல்லாஹ் அவ்வளோ கடனை எழுத்து வடிவம் இல்லாத எழுத்தாளர்கள், பேப்பர்கள் கூட கிடைக்காத அந்த சமயத்திலும் எழுத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம். இன்றைக்கு நமக்கு இதெல்லாம் இல்லை. நாம் அதை குறித்தும் கவனம் செய்யும். இஸ்லாத்தை முழுமையாக அணுவதும் முழுமையாக பின்பற்றுவதை எதிர்பார்ப்பதும் தான் ஜமாத்தின் தனித்தன்மை. ஜமாத்தில் வந்தால் வெறும் தொழுகை இதெல்லாம் இருந்தால் போதும் என்பதல்ல, ஹோல் லைஃப் வேணும். ஹோல் லைஃப் இஸ்லாத்தின் படி வேணும். இது முழுமையான மாற்றம், சிந்தனையில் மாற்றம், செயலில் மாற்றம், எண்ணத்தில் மாற்றம், திட்டத்தில் மாற்றம், ஆசையில் மாற்றம், அக்கறையில் மாற்றம், எல்லாவற்றிலும் மாற்றம். லாஸ்ட் யுவர் ஹோல் லைஃப், உங்களுடைய லைஃப், உங்களுடைய சிந்தனை அகம் மாற வேண்டும், செயல் வெளி மாற வேண்டும். இந்த 2ம் கொண்டது தான் வாழ்க்கை. இந்த 2மே சீர்பெற விரும்புவது தான் ஜமாத். 2வது தன்மை என்னன்னா, கலந்தாலோசித்து செயல்படுவது. வாம்ருஹும் ஷூரா பைனஹும். சூரா ஆல் இம்ரானிலும் கூட இது பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு மிக பெரும் சிக்கல் என்னவென்று சொன்னால், மிக பெரும் சிக்கல் எது ஜி?
மிக பெரும் சிக்கல் சர்வாதிகாரம். மிக பெரும் சிக்கல். எங்கெங்கெல்லாம் சர்வாதிகாரம் வருதோ அது நாட்டிலும் பிரச்சனை, வீட்டிலும் பிரச்சனை. வீட்டில் மனைவி சர்வாதிகாரத்தோடு நடந்து கொண்டால் அதுவும் பிரச்சனை. கணவன் ரொம்ப ஆணவம் கொண்டு அதிகாரம் கொண்டு ஆட்டம் போட்டால் அதுவும் பிரச்சனை. ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்தாலோசித்து டிசைட் செய்தால் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குது, யார் கேபினெட் கமிட்டி கூட கூடவில்லை, அமைச்சரவையில் கூட விவாதிக்கவில்லை. 8வது நவம்பர் மாதம் 8ஆம் நாள் 8 மணிக்கு டிவியில் வந்து 1000 ரூபாயும் 500 ரூபாயும் லீகலி நாட்டு வேலிட் இல்லைன்னு சொல்லி அறிவிக்கிறது. இது எவ்வளோ பெரிய சிக்கலில் போய் மாட்டுச்சு. ஜிஎஸ்டி அறக்க பறக்க அரைவே காட்டுத்தனமாக இம்ப்ளிமெண்ட் செய்ததால் குறு தொழில்கள் சிறு தொழில்கள் எவ்வளவு நசிவடைந்து விட்டார். ஷூராயத்து கலந்தாலோசித்து செயல்படுவது வாம்ருஹும் ஷூரா பைனஹும், இந்த கலந்த விதலை நாடு வளப்பெறுவதற்கும் தனிநபர்களுடைய பாதிப்புகள் இதாகாவதற்கும் தனி மனிதர் உரிமை பாதுகாக்கப்படுவதற்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இங்கே அமீர ஜமாத்து அமீர முகாமி எல்லாம் சர்வாதிகாரம் படைத்தவர்கள் கிடையாது. அவங்க கீழே என்ன இருக்குது, ஒரு ஷூரா இருக்கிறது. கலந்து ஆலோசித்து செயல்படணும். அமீர முகாமி 5000 ரூபாய்க்கு மேலே செலவிடணும்னா எல்லா மெம்பர்கிட்டையும் கேட்கணும். எல்லா மெம்பர்கிட்டையும் வெறும் அது ஒரு வரம்பு தான். எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் ஆலோசித்து செயல்படுவது தான் இது இருக்குது. ஷூராவின் சாதாரண பெரும்பான்மைக்குரிய கட்டுப்பட்டவரும் அல்ல. 67% அவருக்கு சாதகமாக இருக்க வேண்டும். ஆனால் இதில் கூட பேலன்ஸ் இருக்குது. மௌலானா மௌதூதி என்ன சொல்கிறாருன்னா, சில சமயம் ஷூரா டாமினேட் ஆகிடும். எதுக்கு எடுத்தாலும் ஷூராவுடைய கலந்து ஆலோசனைக்கு வரும்போது அமீர் சொல்வதை இந்த ஷூராக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, எதிர்குரல் கேட்பான். அப்போ என்ன ஆகும், கைகள் கட்டப்பட்ட நிலையில் வண்டியை ஓட்ட முடியுமா, அந்த மாதிரி ஆகிடும்னு சொல்லியிருக்கு. ஆக வம்ருஹும் ஷூரா பைனஹும் என்றால் மியூச்சுவல் பரஸ்பர ஆலோசனை செய்ய வேண்டும். ஜமாத்தின் முடிவுகள் தலைவருக்கு தரப்பட வேண்டும். சில சமயம் தலைவர் எடுப்பார், ஷூராவுக்கு விளக்கினார், ஷூரா அவருக்கு சாதகமாக சப்போர்ட் செய்ய வேண்டும். அடுத்து மற்றவர்களை சந்தித்து இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇஸதி வல் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். இது சூரத்துன் நஹல்ல அல்லாவின் பக்கம் ஹிக்மத்தோடு நீங்கள் அழைப்பு விடுப்பீராக, அழகிய முறையிலே அழகிய விவாதங்களோடு அழைப்பீராக. இந்த இது மிக அதிகமாக நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த அழைப்பது இருக்கு இல்லையா, மக்களுக்கு சென்று அழைப்பது, எங்கேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இதே சிந்தனை தான். எப்படியும் மக்களுக்கு சந்திக்க வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இது வாய்ப்புக்காக காத்திருக்க மாட்டாங்க. அவன் வந்தால் நம்ம சொல்லலாம்ப்பா, அப்படி இல்லை. அவரை தேடி போவார்கள், வாய்ப்பை தேடி போவார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகம், ஒரு குறிப்பிட்ட குழு, ஒரு குறிப்பிட்ட இனம், ஒரு குறிப்பிட்ட குலம், அது வரையறை கிடையாது. எல்லாருக்குமே. மௌலானா ஃபஹிமுதீன் வருகிறார், உருதுவில் ப்ரோக்ராம் இங்கே சென்னையில் நடக்கிறது, அதுக்காக வருகிறார். அவருக்கு ஜான் முகமது அவங்களுடைய வீட்டில் கூப்பிட்டுட்டு போகிறோம். நடுவில் அங்கே ரோட்டில் இருந்து கம்பியெல்லாம் மடக்குகிற வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஒரு தொழிலாளி. அவரிடம் போகிறார், கையை ஆற தழுவிக்கொள்கிறார். ஈஸ்வர் எது அதுன்னு சொல்லி தௌஹீது பற்றி சொல்கிறார். அந்த மனிதர் கண் கலங்கி விட்டார். யாருமே அந்த மாதிரியாக அவரை தழுவியதில்லை, செய்தியை சொன்னதில்லை. எப்போதுமே எல்லா சமயத்திலும் மற்றவர்களுக்கு செய்தியை சொல்கின்ற தவிப்பு. மௌலானா முகமது ஷஃபி சாஹிப் அலைஹிரஹ்மான் திருப்பத்தூருடைய அமீர முகாமியாக இருந்தவர். அவருக்கு பேரே தைலி ஷஃபி. தைலி என்றால் என்னது, பை, மஞ்சள் பை இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பைக்கார ஷஃபி, தைலி ஷஃபி என்று சொன்னால் ஊருக்கார மத்தியில் ஃபேமஸ். ஏன் என்று சொன்னால் எப்போதுமே ஒரு கையில் பை வச்சுருப்பார். அந்த பையில் தான் எல்லாமே இருக்கும். போகிற போக்கில் காலையில் கிளம்பினார் என்று சொன்னால் ஒவ்வொருத்தரிடமும் கொடுப்பதற்கு அவரிடம் ஏதாவது இருக்கும். சில பேருக்கு சமரசம் கொடுப்பார், இன்னொருத்தருக்கு தாவத் பத்திரிகை கொடுப்பார், இன்னொருத்தருக்கு ரேடியன்ஸ் கொடுப்பார், இன்னொருத்தருக்கு ஜிந்தகி கொடுப்பார், இன்னொருத்தருக்கு சாந்தி கோழி கொடுப்பார், இன்னொருத்தருக்கு ஹுத்பா பேருரைகள் கொடுப்பார். எல்லாமே ஏதாவது ஒரு டாப்பிக்கில் சொன்னால் அவர் ரொம்ப டாபிக் என்ற சொல் கூட அவருக்கு சொல்ல வராது. நாமெல்லாம் காலேஜில் படிச்சுட்டு இருப்போம், நம்மக்கிட்ட அவர் பேசுவார், டாபிக் சொல்ல வராது. இந்த டாப்பிங்கில் மௌலானா என்ன சொல்கிறாருன்னா நமக்கு சிரிப்பு வரும்.
ஆனால் அவர் சொல்கிறது வந்து ஏதாவது நம்ம யோசிக்க வைத்துவிடும். இப்படி தான் இந்த மாதிரி தான் இயக்க ஆளுமைகளை அவர் நிறைய பேரை கொண்டு வந்தார். எப்போதும் எல்லாவற்றையும் போய் சந்திக்க வேண்டும். அவர் பீடி தொழிலாளி, ஒரு சாதாரண பீடி தொழிலாளி. ஜமாத்து எப்படி மாற்றியது என்று சொன்னால் 24 hours இதே சிந்தனையில். இன்றைக்கு திருப்பத்தூர் ஜமாத் வேலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே ஒரு முன்மாதிரி ஜமாத்தாக ஜொலித்து கொண்டு எல்லாவற்றிலும் இன்னோவேட்டிவாக அவர் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், மௌலானா ஏஜாஸ் அஹமத் அஸ்லம் சொல்கிறார், இது ஷஃபி சாஹிபுடைய இஹ்லாஸான உழைப்பினுடைய பலன். அல்லாஹ் வந்து அவருடைய உழைப்புக்கு இன்று பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆக நாம இன்னைக்கு இவ்வளோ பேர் தான் இருக்கிறோமேன்னு சொல்லி அதெல்லாம் தோண்டு விடக்கூடாது. மாறாக நாம தொடர்ந்து செய்து கொண்டே போவோம். நிறைய பேர் ஒரு காலத்தில் இதில் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எம்பி அப்துல்லா சாஹிப் அவர்கள் ஜமாத்தினுடைய மூத்த உறுப்பினர்களில் ஒருத்தர். இப்போது சென்ற ஆண்டு தான் அவர் இறந்து போனார் 90 வயசில். அவர் வந்து எந்த அளவுக்கு இந்த வேலையில் இருப்பார் என்று சொன்னால், ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பத்தூருக்கு வந்து விடுவார். அங்கே வந்து தர்ஸ் கொடுப்பார். குடியாத்தம்க்கு ஒரு நாள் போவார், பள்ளிகுண்டாவுக்கு ஒரு நாள் போவார். ஊராக அவர் டைம் கொடுத்தார். புக் சென்டரை நடத்தினார். எங்கே போனாலும் நான் என்னுடைய வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு காட்சி என்னவென்றால், ஷரியத்துக்கான மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் லீக்கு, ஜமாத்துல் உலமா, ஜமாத் இஸ்லாமி, எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு மாநாடு. அதில் நீளமான ஒரு ஸ்டூல் வைத்துக்கொண்டு அதில் முஸ்லீம் பர்சனல்லாக அவர் யூனிஃபார்ம் சிவில் கோட், முஸ்லீம் தனியார் சட்டம் என்கின்ற பொது சிவில் சட்டமும் முஸ்லீம் தனியார் சட்டமும் என்ற ஒரு புத்தகங்களை வைத்துக்கொண்டு விற்று கொண்டே இருக்கிறார். எவ்வளோ பேர் வந்து வாங்குகிறார்கள், எவ்வளோ புத்தகம் விற்பனையானது என்பதில்லை. அந்த ஸ்பிரிட் பாருங்கள். ஒரு மாநாடு நடக்கிறது, நல்ல ஒரு வாய்ப்பு, புத்தகங்களை கொண்டு போய் சேர்ப்போம். இதுதான் நாம் கூட இந்த பாரம்பரியத்தை தொலைத்து விட்டு இருக்கிறோம். நாம் அந்த காலத்திலே மாணவ பருவத்திலே வெளியே போகும்போது சைக்கிள் ஸ்டாண்டில் புக்கு இருக்கும், பின்னாடியும் புக்கு இருக்கும், புத்தக பையோடு தான் போவோம், புத்தகம் தான் நாம் பேசுவோம், புத்தகங்கள் பற்றியே தான் விவாதம் நடக்கும், எக்ஸ்சேஞ்ச் செய்வோம். இந்த புத்தகம் அந்த புத்தகம். இன்றைக்கு அது காண கிடைக்கவில்லை. நாம் யோசிக்க வேண்டும், இந்த இதையும் நாம் கவனிக்க வேண்டும். பிறகு மெரினா கடற்கரையில் ஒரு காலத்தில் ஜமாத்தால் புத்தக ஸ்டால் வைத்திருந்தார். இன்றைக்கு அந்த புத்தக ஸ்டால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஐஎஃப்டி வந்து ஒரு மினி வேன் வைத்திருக்கிறார்கள். வேனை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பள்ளிவாசலுக்கு முன்னால் நிறுத்தலாம். அந்த புத்தகம் மூலமாக செய்தி போய் சேரும். நம்ம பார்க்கணும். ஹஸ்னைன் சயீத் அவர்கள், ஹஸ்னைன் சயீது ஒரு எந்த அளவுக்கு என்று சொன்னால், பீகார் வடகிழக்கு மாநிலங்கள் இங்கெல்லாம் ஜமாத் உருவாவதற்கு ரொம்ப இதாக இருந்தவர். அவர் 80 வயது அரசியல் தலைவர். ஷேக் தாவூதி காங்கிரஸ்காரர். ஏதோ ஒரு விஷயம் சம்பந்தமாக கியூவில் நிற்பாங்க இல்லையா, இவரும் கியூவில் நிற்கிறார். ஷேக் தாவூதிக்கு பின்னாடி இவரும் நிற்கிறார். கியூவில் நின்று கொண்டிருக்கும் போது கூட இவர் அரசியல் ஆளுமை, எனக்கு முன்னால் நிற்கிறார், இவருக்கு ஏதாவது செய்தி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுக்குறார். முஸ்லீமின் அடிப்படை கடமை என்கின்ற புத்தகத்தை கொடுக்கிறார். ஷேக் தாவூதி வாசிக்க தொடங்குகிறார். கியூ நகர்கிறது, வாசித்து கொண்டே இருக்கிறார். கடைசி கட்டம் வருகிற சமயத்தில் வாசித்து முடித்து விடுகிறார். பிறகு கியூவில் வந்த நோக்கத்தை விட்டுட்டு போகிறார். நான் தேடியது இந்த புத்தகத்தில் இருக்கிறது. கடைசியில் அந்த 80 வயது தலைவர் காங்கிரஸை விட்டு துறந்தார். அவர் ஜமாத்தினுடைய உறுப்பினர் ஆகிறார். நான் சாகும்போது இறைவனிடம் இகாமத் தீனுக்கான உழைப்பாளியாக தான் போக விரும்புகிறேன் என்றார். என்ன காரணம்? நம்ம இவ்வளோ பெரிய ஆளுமை, அவர் தனியாக வீட்டில் போய் சந்திப்போம் அப்படியெல்லாம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதே முதல்ல புத்தகத்தை கொடுப்பது இது இருக்கிறது. ஜியாவுர் ரஹ்மான் ஆசமி அவர் கூட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனார். அவர் பெரிய ஒரு இஸ்லாமிய ஆளுமை, இஸ்லாமிய அறிஞர். ஜியாவுர் ரஹ்மான் ஆசமி மாதிரி ஹதீஸ் கலை பற்றிய அழகான புத்தகங்களை தொகுத்தவர். சாதனை என்று சொல்ல 30,000 பக்கங்களை கொண்ட இதனை அவர்கள் செய்து முடித்திருக்கிறார்கள். அவ்வளோ பெரிய ஆளுமை. அவர் வந்து இந்தியாவில் ஒரு இது இருக்கு இல்லையா, வாஷர்மேன், என்னது அந்த சமூகம் சொல்லுவாங்க இல்லையா, தோபி சமூகம் இருக்குது இல்லையா, சலவை தொழிலாளர்கள் சமூகம், அந்த சமூகத்தை சேர்ந்தவர்.
அவர் வந்து காலேஜுக்கு படிக்க வரார். அப்போது ஜமாத் இஸ்லாமிக்காரரும் ஒருத்தர் கீரை வியாபாரம் செய்கிறவர், அவரும் அந்த ரயிலில் டெய்லி போகிறார். ஜமாத் இஸ்லாமின்னா வெறும் மெத்த படித்தவர்கள் தான் இருக்கணும்னு இல்லை, எல்லா வகையான மக்கள். பிடி தொழிலாளி பற்றி சொன்னேன். இங்கே கீரை வியாபாரம் செய்கின்ற தினம் தினம் என்னது கூடையில் கீரை வைத்து கொண்டு ஒரு வீட்டு இன்னொரு ஊர் போய் வேலை செய்கிறவர். டெய்லி இந்த காலேஜ் பசங்களும் வராங்க. காலேஜ் பசங்க என்ன செய்வாங்க? ரூட் தலை அது இதுன்னு சொல்கிறாங்க. அரட்டை அடிப்பாங்க, சீட்டி அடிப்பாங்க, பேசுவாங்க. இந்த காலத்தில் மட்டும் இல்லை, அந்த காலத்துலேயும் நான் சொல்கிறது 60s 70s கூட. இவர் ஜியாவுர் ரஹ்மான் ஆஸமி கூட அப்படி தான் படித்து வராரு. அந்த பசங்களோடு சேராமல் இவர் கொஞ்சம் சைலண்ட்டாக புக்கை புரட்டுறது, வெளியே பார்க்குறது, கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறார். இவர் ஜமாத் இஸ்லாமிக்காரர்களிடம் இருக்கிற ஒரு சிறப்பு என்னென்னா, ஆளுங்களை முகத்தை பார்த்தே இடப்பட்டுருவோம் இவர் நல்ல இது. உடனே இவர் வந்து எனக்கு படிக்க தெரியாத இது புக்கும் எனக்கு கொடுத்தாங்க, இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது கொஞ்சம் படித்து சொல்கிறீங்களா? அவர் வந்து இந்த பெரியவர் என்னை கேட்டுட்டாரு, நான் இவருக்கு நல்லா படிக்க தெரியும், ஆனால் அந்த பையனை படிக்க வைக்கணும். அவன் வந்து 1 மணி நேரம் ட்ரெயினில் போகிறான், 1 மணி நேரத்தில் அந்த புத்தகத்தை படிக்க வைக்கிறான். இப்படி டே ஆஃப்டர் டே இந்த புத்தகங்களை வாசிக்க அந்த நபர், அந்த மாணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வீட்டில் ரொம்ப பெரிய இது தொல்லை காலாகி சென்னைக்கு வந்து இங்கே உம்ராபாத்தில் தங்கி படித்து உமரி ஆகிறார், பிறகு ஆசமி ஆகிறார், மார்க்க அறிஞர் ஆகிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய சொந்த ஊருக்கு சஹாரன்பூருக்கு போகின்ற போது அங்கே அவரை இமாமத் செய்ய வைக்கிறார்கள். எல்லோருமே அங்கே மற்றவர்கள் தொழுகிறார்கள். அந்த காட்சியை பார்த்த அந்த சமூகத்து மக்கள், எங்கள் பையன் நான் ஒரு தலைவராக இருக்கிறார், மற்றவர்கள் பின்னாடி தொழுகிறார்கள் என்று கண்டு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். எல்லாத்துக்கும் காரணம் யார்? அந்த பெயர் தெரியாத ஒரு ஜமாத் இஸ்லாமி ஊழியர் புத்தகங்களை கொடுத்தார், வாசிக்க வைத்தார். எப்போதும் மக்களுக்கு செய்தியை சொல்ல வேண்டும். மதீனா பல்கலைக்கழகத்தினுடைய தலைவரானார் அவர், ஜியாவுர் ரஹ்மான் ஆஸமி. ஃபைசல் அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது. முஸ்லீம்களுக்கு ஈக்குவலான, நோபல் பரிசுக்கு ஈக்குவலான ஒரு முஸ்லீம் பரிசு என ஃபைசல் அவார்டு. அதில் கோடிக்கணக்கான ரூபாய்கள், 5 கோடி ரூபாய் அவர்களுக்கு என்ற மதிப்புள்ள பணம் தரப்படும். அந்த அவார்டு அவருக்கு தரப்படுகிறது. பிறகு நீங்கள் பார்த்தீர்கள், நயீம் சித்திகி அவர்கள் ஜமாத்தில் முதலாக தங்களை இணைத்துக் கொள்பவர்களை பற்றிய விவரங்களை எல்லாம் சொல்கிறார்கள். மௌலானா MA ஜமீல் அகமது அவர்கள் இஸ்லாமிய நிறுவனம் ட்ரஸ்டின் ஜெனரல் செக்ரட்டரியாக, ஃபவுண்டர் செக்ரட்டரியாக இருந்தவர். அவருக்கு தமிழில் பேச வராது, அவருக்கு தமிழே அவ்வளோ தெரியாது. ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஜெயிலில் வாய்ப்பு வருது, எல்லோருமே வந்து அவரவர் அமைப்புடைய அந்த செய்தியை எடுத்து சொல்லலாம். RSSகாரர்கள் வருகிறார்கள், DK காரர்கள், DMK காரர்கள், காங்கிரஸ்காரர்கள் பலரும் வந்து காங்கிரஸ் இருந்திருக்கும் வாய்ப்பில்லை, காங்கிரஸ் கவர்மெண்ட் அது. மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து செய்தியை சொல்கிறாங்க. ஜமாத் இருக்கிற 4-5 பேரில் அஸ்லம் சாப் இங்கிலீஷில் தான் பேசுவார், இவர் வந்து தமிழில் நீங்கள் தான் பேசணும்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த உந்துதலில் அவர் பேச தொடங்குகிறார். அல்லாஹ்வுடைய அருளால் மிக சிறப்பாக பேசுகிறார். அது அந்த மாதிரியான திறமைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் ஜமாத் அறிகிறது. நாம் அப்துல் பாரி MA அவர்கள் ஜமாத்தினுடைய ஒரு மூத்த ஊழியர், அவர் உறுப்பினர். ஜமாத் எங்கெங்கே மாநாடு நடத்தினாலும் அதற்கான இது இருக்கு இல்லையா, கூடாரங்கள், பெரிய பெரிய ஷாமியானாக்கள், அப்போலாம் ஜமாத்காரர்கள் தான் அமைப்பார்கள். இப்போ எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றோம். ஆனால் அப்போது எல்லாருமே வந்து இன்னும் இருக்கேஜி இல்லை எல்லாருக்கும் 5 மினிட்ஸில் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் விருப்பம் உண்டா முடிச்சிடுறேன். 10 மினிட் மாஷா அல்லாஹ், 5 நிமிஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க. அப்துல் பாரி MA அவர்கள் தான் இந்த ஷாமியானா இதெல்லாம் அமைப்பார்கள். அவர் MA படித்தவர். அவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போர் வியூகங்கள், ரசூல் அக்ரம் கி ஜங்கி ஸ்கீம் சொல்லி 250 பக்கங்களை கொண்ட ஒரு ஆய்வு நூலை எழுதினார். ஜமாத் வந்து அந்த மாதிரியான ஆளுமைகளை எழுத்தாளர் ஆக்கி விடுகிறது, பேச்சாளர் ஆக்கி விடுகிறது.
நாம் பார்க்கின்றோம் மௌலானா சிராஜுல் ஹசன் சாப். மௌலானா சிராஜுல் ஹசன் சாபு ஒரு நல்ல ஒரு ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய 50 ஆண்டு காலம் முழு நேர ஊழியராக இருந்தவர். இறந்த பிறகுதான் தகவல் தெரியுது அவர் 50 ஆண்டு காலத்திலும் ஜமாத் பைத்துல் மாலில் ஊதியம் பெற்றதே இல்லை. கஃபாஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சின்ன அமௌண்ட் கூட அவர் வாங்கினதில்லை. எல்லாம் அவருடைய வயலில் விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்தை வைத்தே சமாளித்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்திலே மழை பொய்த்து போய் வறட்சியின் காரணமாக மிக பெரும் நிதி நெருக்கடி காணான போது ரியாசுல் ஹக் சாப் அவர்களிடம் 1 லட்சம் ரூபாய் அவர்கள் கடனாக பெற்றிருக்கிறார். தவிர மௌலானா அபுல்லைஸ் இஸ்லாஹி நான் ஜமாத்தில் சாங்ஷன் செய்கிறேன் என்று சொல்லும்போது விடாப்படியாக மறுத்துவிட்டார். அந்த மாதிரி எந்த விதமான ஆதாயமும் இல்லாமல் அர்ப்பணிக்கின்ற ஆளுமை. அவர் எப்படி செய்தார் என்றால், காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது 4 ரொட்டி செய்து கொள்வார். கொழும்பு எல்லாம் அது சிந்திடும், அது கெட்டுடும். அதனால் வெல்லம் வைத்து கொள்வார். ரொட்டியும் வெல்லமும் வைத்து கொண்டு வழியிலே மக்களை ஊர் ஊராக போவார். கர்நாடகா முழுவதும் ஊர் ஊராக போவார். வழியில் எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ரொட்டியையும் வெல்லத்தையும் சாப்பிட்டு கொள்வார். பயணத்தை தொடங்குவார், மக்களை சந்திப்பார். அவர் அந்த மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்ததுனால இன்றைக்கு கர்நாடகா நம்பர் 2 இன் இஸ்லாமிய, நெக்ஸ்ட் டு கேரளா. அங்கே தான் ஆள் வளம் மிக அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து அங்கே பெரிய பெரிய ஆளுமைகள் உருவாகி இருக்கின்றார்கள். ஆக இந்த மாதிரி நாம் பார்க்கின்றோம். மரியம் ஜமீலா அவர்கள், இது ஏற்கனவே உங்களோடு சொல்லியிருப்பதாக நினைக்கிறேன். மரியம் ஜமீலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்னாடி ஒரு ஜமாத் இஸ்லாமிக்காரர் இருந்தார். அதுவும் சென்னை வாசி இருந்தார். மரியம் ஜமீலா நியூயார்க்கில் மார்கரெட் மார்க்கஸாக ஒரு யூத பெண்மணியாக இருக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு எப்படி வந்தார் என்று சொன்னால், மௌலானா மௌதூதி ஒரு கட்டுரை எழுதுகிறார், லைஃப் ஆஃப் ஜிந்தகி பாத் மவுத். இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார் சி அப்துல் ஜலீல், சென்னையை சேர்ந்தவர். மரணத்துக்கு பின் சொல்லி ஒரு புத்தகம், அது லைஃப் ஆஃப்டர் டெத்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். இது டர்பன் நகரத்தில், டர்பன் நகரம் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அங்கேருந்து ஒரு முஸ்லீம் டைஜஸ்ட்னு ஒரு பத்திரிகை வந்து கொண்டிருக்கிறது. நான் ஜமாத் ஆஃபீஸில் அந்த பத்திரிகையும் பார்த்துருக்கிறேன். டிரான்ஸ்லேட்டட் பை சி அப்துல் ஜலீல், மெட்ராஸ்ன்னு சொல்லி அவருடைய எழுத்துக்களையும் பார்த்திருக்கிறேன். அந்த கட்டுரை முஸ்லீம் டைஜஸ்டில் வர, அதை நியூயார்க்கில் இருக்கக்கூடிய மார்கரெட் மார்க்கஸ் எடுத்து வாசிக்க, அவர் மேற்கொண்டு நான் மௌலானா மௌதூதியை தொடர்பு கொள்கிறேன் என்று டர்பன் பத்திரிகைக்கு எழுத, முஸ்லீம் டைஜஸ்டுக்கு, முஸ்லீம் டைஜஸ்டுக்காரர்கள் எங்களுக்கு அது தெரியாது என்று சொல்லி சி அப்துல் ஜலீலிடம் வினவ, சி அப்துல் ஜலீல் மௌலானா மௌதூதியினுடைய முகவரியை தர, அந்த முகவரிக்கு மார்கரெட் மார்க்கஸ் கடிதம் எழுத, பதில் கடிதம் மௌலானா மௌதூதி எழுத, அதற்கு பதில் அவர் எழுத, இவர் அதற்கு மீண்டும் பதில் எழுத, அந்த கடித போக்குவரத்து தனி புத்தகமாகவும் வந்திருக்கிறது. கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் மரியம் ஜமீலா அண்ட் மௌலானா மௌதூதி என்று சொல்லி. கடைசியில் அந்த கடிதம் முடியும் போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு தடவையும் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி மார்கரெட் மார்க்கஸ் இருக்கும். கடைசி கடிதத்தில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி மரியம் ஜமீலான்னு இருக்கும். இவ்வளவு பெரிய பயன் நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஒருத்தருக்கு ஹிதாயத் கொடுக்கணும்னா எப்படி கனெக்டிங் த டாட்ஸ், அந்த புள்ளிகளை இணைக்கிறான். ஒருத்தர் லாகூர்லேருந்து ஒரு கட்டுரை எழுதுகிறார், சென்னை வாசி அதனை தமிழில் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கிறார், அதனை சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பத்திரிகையில் பிரசுரம் செய்கிறார்கள். அந்த பத்திரிகையில் நியூயார்க்கில் இருக்கிற ஒரு பெண்மணி வாசிக்கிறார். நியூயார்க்கில் இருக்கிற பெண்மணிக்கு ஹிதாயத் கிடைப்பதற்காக அல்லாஹ் தாலா லாகூர், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த மெட்ராஸ் எல்லா புள்ளிகளையும் இணைக்கிறார் என்பதை பாருங்கள். இதில் கவனிக்க வேண்டியது சி அப்துல் ஜலீலுடைய ஆர்வம். அவர் அந்த அளவுக்கு புத்தகம் வாசிக்கிறார். அவர் யாரும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, அவராக அதனை செய்தார். இதுதான் ஜமாத்தினுடைய இதாக இருக்கிறது. பிறகு நாம் பார்க்கின்றோம், இன்னும் நிறைய அந்த மாதிரியான சம்பவங்களை சொல்ல முடியும். ஒரே ஒரு குறிப்பை சொல்லிக்கொண்டு நான் முடித்துக்கொள்கிறேன். சையத் அஹமத் உரூஜ் காதிரி அவர்களுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், மாநாடு பற்றி பேசினேன் இல்லையா, மாநாடு வெள்ளிக்கிழமை தொடங்குது, புதன்கிழமையே மக்கள் வந்து விட்டார்கள். திங்கள் செவ்வாய் புதன் என்று வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. புதன்கிழமை இரவு அனௌன்ஸ் செய்கிறார்கள்,
ஸ்டேஜ் பக்கம் இமீடியட்டாக வாலண்டியர்ஸ் வர வேண்டும், அங்கே ஆட்கள் தேவைப்படுகிறது. உடனே முதல் ஆளாக யார் வந்து நிற்கிறார் தெரியுமா? சையத் அஹமது உருஜ் காதிரி. அவருடைய வயசு அப்போ என்ன தெரியுமா? 70 வயசு. அந்த அளவுக்கு 70 வயசிலும் தள்ளாத வயதிலும் வாலண்டியராக வேலை செய்யக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி நாம் கட்டுப்பாடு ஒழுங்குக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல். விபி முகமது அலி கட்டுப்பாடு ஒழுங்குக்கு பெயர் பெற்றோர். அவர் பிரிவினை சமயத்திலே இந்தியாவிலே ஜமாத் இஸ்லாமியின் தனியாக உருவாக்கப்பட்ட போது, ஜமாத்தினுடைய மாநாடு நடந்தபோது, இங்கே இருக்கிற சிப்ஹத்துல்லா பக்தியாரி சென்னையை சேர்ந்தவர், அவர் எழுதிவிட்டார், இங்கே சூழல் சரியில்லை, பயணம் ஆபத்து நிறைந்தது, நாங்களால் வர முடியாது. ஆனால் கேரளாக்காரர் விபி முகமது அலி தனியாக அவர்கள் கிளம்பி விடுகிறார்கள். அலகாபாத் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். மௌலானா அபுல் ஐஸ் இஸ்லாஹி நத்வி கேட்கிறார், எப்படிப்பா வந்தீங்க? அல்லாஹ்வின் மீது தவக்கல். ஒரு பேனா கத்தி காட்டுகிறார். மடியிலே அவர் செருகி வைத்திருந்தார். இவ்வளோ ஆபத்தான சூழலில் கூட அவர் ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இருக்குல்லையா, கேரளா ஹிரா கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஜமாத் இஸ்லாமியினுடைய மாநாடு. ஜமாத் இஸ்லாமி மாநாட்டில் என்ன நடக்கும்? ஏன்னா ஒரே சிரிப்பாக இருக்கு. ஜமாத் இஸ்லாமி மாநாட்டில் ஸ்பீச்சஸ் நடக்கும் இல்லையா, கருத்தரங்கு நடக்கும், கண்காட்சி நடக்கும். இன்னும் என்ன நடக்கும்? சாப்பாடு நேரத்தில் டோக்கன் கொடுத்துருவாங்க. போய் டோக்கனில் வரிசையாக போய் நிற்கணும். இப்படி தான் அங்கே க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அளவு கடிந்த எதிர்பார்த்ததை விட அதிகமான மக்கள் வந்து விட்டார்கள். வந்து விட்ட போது ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள், இந்த ஊரிலிருந்து இந்த மாவட்டத்திலிருந்து வந்தவர்கள் இந்த கேம்புக்கு போகணும், அங்கே டோக்கன் வாங்கிக்கணும், இந்த இடத்துல போகணும், அங்கே போகணும்னு சொல்லி செய்கிறாங்க. அந்த மாதிரியாக நீண்ட நேரம் க்யூவில் நின்று, வெயில் வியர்வை வழிந்தோடுகிறது, க்யூவில் வேற நின்று இருக்கிறாரு, பசி. ஸ்பீச்சஸ்லாம் கேட்டால் ரொம்ப பசி வரும் இல்லையா, பசி, வெயில். இவர் என்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்து உட்காந்து சாப்பிட போகிறாரு. அப்போ 2 வாலண்டியர்ஸ் வராங்க. நீங்கள் இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்க, சாப்பிட்றதுக்கு அங்கே இடம் இருக்குது போகிறாங்க. ஜமாத் இஸ்லாமி ரொம்ப டிசிப்ளின் இல்லையா, இந்த ஆளுக்கு வந்த கோபம், அதை சாப்பாடு இதை எடுத்து அப்படியே முகத்தில் போட்டுப்பாங்க. அந்த ஊழியர்கள் 2 பேருடைய அந்த ஊழியர்கள் மேலே அந்த முகத்தில் சுட சுட அந்த சாம்பார், அந்த சாதம் எல்லாம் பழகுது. அந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும்? கோபம் பொத்து கொண்டு வரும் இல்லையா, ஆவேசம் வரும் இல்லையா. ஆனால் அந்த 2 பேரும் அந்த இதை அப்படியே வழித்து கொள்கிறார்கள். இல்லைங்க, ஏற்பாடு தான் சொன்னேன், இந்த க்ரௌடு இதுக்காக தான் சொன்னோம், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களேன்னு சொல்லி அவங்கள சொல்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து 2 RSSகாரர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க தான் வந்தோம். உங்களுடைய இதை பார்க்கும்போது பொறுமையை பற்றி நாம் பேப்பரில் பார்த்துருக்குறோம், புத்தகத்தில் வாசித்திருக்கிறோம், பொறுமையின்னு சொல்லி கற்பித்திருக்கிறார்கள். ஆனால் பொறுமையை நேராக பார்த்தோம் என்று அவர்கள் சொன்னார். இதுதான் ஒழுங்கு கட்டுப்பாடு. இதுதான் கோபத்தை அடக்கிக் கொள்பவன் தான் பலசாலி. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை தான் ஜமாத் உருவாக்க விரும்புகிறது, ஜமாத் உருவாக்கி இருக்கிறது. அந்த மாதிரியான பாரம்பரியத்தில் நாம் இருக்கிறோம். நாமும் அப்படிப்பட்ட ஆளுமைகளாக, ஒழுங்கும் கட்டுப்பாடு மிக்கவர்களாக, எல்லோரிடமும் போய் செய்தியை சொல்லக்கூடிய தவிப்பு நிறைந்தவர்களாக, ஆலோசித்து செயல்படுபவராக, உண்மையான வாழ்வின் எல்லா துறைகளிலும் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுபவர்களாக, எல்லாவற்றையும் இறைவனுடைய ஒப்புக்காகவே செய்யக்கூடியவர்களாக, இறைவழியில் பணம், பொருள், நேரம், ஆற்றல், திறமை எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பவர்களாக ஆகுவோம். அல்லாஹ் தஆலா அதற்கான வாய்ப்பையும் வசதியையும் தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அப்துல்லா சாப். அல்ஹம்துலில்லாஹ், நிறைய பெயர்கள் எல்லாமே வந்து நம்ம மறந்துருப்போம். இப்போது ஏதாவது ஒரு 5 பேர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது இப்போது எந்த பேரும் வராது நமக்கு. நிறைய பெயர்கள், ஆனால் அதில் மெயினான அந்த சாராம்சம் வந்து எப்படி வந்து லீடர்ஸ் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களோட தியாகம் எப்படி இருந்தது, அவங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருந்தது, அவங்களோட டார்கெட் என்னது, அப்ஜெக்டிவ் என்ன இருந்தது, மக்கள் எப்படி வார்த்தை எடுத்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வந்து புரட்டி போட்டாங்க அவங்க மற்றவங்களோட வாழ்க்கையில், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ
ஸோ ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்துடைய ஒரு